நம்ம இன்னைக்கு ஒரு ரங்கோலி கோலம் பார்க்க போகிறோம். அழகாக நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இது வந்து 15 டாட்ஸ் இருக்கணும். 15 டாட்ஸ்லேருந்து இந்த சைட்லேருந்து 2 டாட்ஸ் கம்மி பண்ணி 13, 11, 9, 7, 5, 3, 1 டாட்ஸ் அந்த மாதிரி இந்த சைடும் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் டாட்ஸ் வைக்கணும். இப்போ நம்ம இந்த ரங்கோலி கோலம் எப்படி போடுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே மேலே வந்து ஒரு டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டை நம்ம விட்டுட்டு இதை சுற்றி அழகாக ஒரு ஸ்கொயர் போடணும். இந்த 4 டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 டாட்டில் ஒரு ஸ்கொயர் ஒன்று அழகாக போட்டுட்டு எப்பவுமே இந்த ஒரு ஃப்ளவர் வருது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி வரணும். அதாவது அந்த பக்கம் சைடில் பார்க்குற மாதிரி வரணும். எப்பவுமே எல்லா 4 சைட்லேயும் நீங்கள் பண்ணும் போது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள். அதே மாதிரி இங்கே 2 லைன்ஸ் டாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 டாட்ஸையும் நம்ம சேர்த்து இதில் ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே 2 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த 2 டாட்ஸையும் இப்படி போட்டு இது ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி இந்த 2 டாட்ஸையும் போட்டு இது ஜாயின் பண்ணிவிட்டு இது ஒரு ரவுண்டு போட்டுருணும். இந்த சேம் வே இங்கே நீங்கள் ஒரு டாட்டை விட்டுட்டு இங்கே 4 டாட் வருது பார்த்தீங்களா, அழகாக இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரியே இங்கே நமக்கு வரணும் இல்லைங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த 2 டாட்ஸ் இருக்குல்ல ஜாயின் பண்ணோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சிடணும். அதே மாதிரி இந்த 2 டாட் இருக்கா, இது இப்படி பண்ணி இது ஜாயின் பண்ணிடணும். இங்கே 2 டாட்ஸ் இருக்குது, இந்த 2 டாட்ஸ் இப்படி போட்டு இது ஜாயின் பண்ணிடணும். இந்த 2 டாட்ஸை போட்டு இது ஜாயின் பண்ணி ஒரு ரவுண்டு போட்டுருணும். சேம் வே ஹியர் ஆல்சோ இங்கே இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதாவது 4 டாட்ஸையும் போட்டு சேர்த்த மாதிரி ஸ்கொயர் போட்டுக்கணும். இது இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டிப்பு இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த டிப்பு இந்த சைடு தான் வரணும் நமக்கு. ஸோ இப்படி போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இதே மாதிரி பாருங்கள், இந்த சைடு இந்த 2 டாட்ஸ் இருக்குது, இதே ஜாயின் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ 3 ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. இப்போ 4th ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி அழகாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டிப்பில் தான் நமக்கு வந்து எப்பவுமே இந்த ஃப்ளவர் வரணும் இல்லையா, அதனால இப்படி போட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த டாட்டை ஜாயின் பண்ணி. ஸோ இப்போ 4 ஃப்ளவர்ஸ் வந்து அழகாக நம்ம போட்டுட்டோம். இப்போ சென்டரில் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் போவாரி. இப்போ சென்டரில் இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டுட்டு டாட் போட்டுக்கோங்க, இதை ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே இதில் எப்படி நம்ம போடணும் அந்த ஃப்ளவர், இந்த டிப்பும் சேர்ற மாதிரி இருக்கும். அது புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த டிப்பும் இப்போ பக்கத்தில் வந்து ஸோ இப்படி வந்து இந்த ஏன்னா சம்டைம்ஸ் இந்த சைடு நம்ம போடணுமா நினைப்போம். எப்படி இருந்தாலும் வந்துடும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் 2 டாட்டை வச்சு ஜாயின் பண்ணினோம், இந்த சைடில் 2 டாட்டை வச்சு. ஸோ இந்த டிப்பு வருது பாருங்க, அதே மாதிரி இந்த சைடில் ஜாயின் பண்ணி. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இந்த 2 டாட்டை ஜாயின் பண்ணணும். அடுத்து 3 டாட்ஸ் இருக்கு, அதையும் ஜாயின் பண்ணி ஒரு போட் ஷேப்பில் அழகாக இந்த மாதிரி பண்ணிடணும். பண்ணிட்டு 1, 2, 3 டாட்ஸ் இது ஜாயின் பண்ணுங்க. இதை கொண்டு வந்து இந்த சென்டர் டாட்ஸில் 3 டாட்ஸ் ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 3 டாட்ஸு இதை கொண்டு வந்து இந்த சென்டரில் ஜாயின் பண்ணிடணும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் நம்ம இந்த சைடை செய்யணும். இது பாருங்க, இது ஒரு 2 டாட்ஸ் இருக்கு, 3 டாட்ஸ் இருக்கு, இதை ஜாயின் பண்ணிடுங்க, இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ வந்து இந்த 3 டாட்ஸை இப்படி ஜாயின் பண்ணிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஜாயின் பண்ணி இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அதே மாதிரி இந்த 3 டாட்ஸை ஜாயின் பண்ணி இந்த 3 டாட்ஸை போட்டு ஒரு லைன் போட்டுரும். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க நம்ம பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி பண்ணணுன்றத இப்போ பாருங்க. இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பாருங்க 3 டாட்ஸ் 1, 2, 3 இப்படி கிராஸ்ல போகணும். இப்படி கிராஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கிராஸ், இப்படி ஒரு கிராஸ். புரியுதுங்களா? ஸோ இந்த இதில் போய் இதுங்க ஜாயின் பண்ணுது. ஸோ இங்கே ஸ்கொயர் வந்து
ஸோ அதே மாதிரி இந்த சைட்லயும் 2 டாட்ஸை ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டுடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 டாட்ஸை ஜாயின் பண்ணுங்க, இந்த 3 டாட்ஸை ஜாயின் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஒரு அழகான ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கொயருக்குள்ள இந்த ஒரு சின்ன ஸ்கொயர் வர மாதிரி இதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சின்ன வளைவு அழகா ஃப்ளவர் மாதிரி இதில் சுற்றி நம்ம கொடுக்கலாம். இந்த பாரு 4 சைட்லையும் இந்த மாதிரி நம்ம அழகாக கொடுத்தோம்னா கொஞ்சம் அழகாக தெரியும். அது இந்த மாதிரி கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, கோலம் முடிஞ்சிருச்சு. ரங்கோலி கோலம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.